Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் உங்கள் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டை எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளில் லாகினே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மொபைல் தான் ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலேயே ஃபோனை யூஸ் பண்ணிட்டே இருப்போம். 6 மாதம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு பாஸ்வேர்டை மறந்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும். அந்த மாதிரி சேவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி நம்ம செக் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போயிருங்க. சரியா? செட்டிங்ஸ் போயிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். கூகுள், சரியா? அந்த கூகுள் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேலே உங்கள் பேரும் இமெயில் அட்ரஸும் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி புது பேஜ் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இமெயில் அட்ரஸ் கீழே கூகுள் அக்கௌண்ட்டுங்கிற பட்டன் இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? கூகுள் அக்கௌண்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு மேனேஜர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? பாஸ்வேர்டு மேனேஜர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புது பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த பாஸ்வேர்டு மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த பாஸ்வேர்டு சேவ் ஆகிருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். நீங்கள் கூகுள் குரோம் வழியாக எந்த வித வெப்சைட்டும் நீங்கள் லாகின் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு சேவ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன் மேலே காட்டும். சேவ் அப்படின்னு கேட்கும். இல்லை நாட் நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் பண்ணுறதுக்கு இருக்கும், இல்லை சேவ் பண்ணுறதும் இருக்கும். சில டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் கூகுள் குரோம் ப்ரௌசரில். அது எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த சேவ் பண்ண எல்லா பாஸ்வேர்டும் இங்கே ஷோ ஆகும். அதில் பார்த்திங்கன்னா இன்கேஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் instagram.com. கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பாஸ்வேர்டு கேட்குது. ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டேன். மேலே பாருங்கள் என்னோடய யூசர் நேம் வந்துருச்சு. கீழே என்னோடய பாஸ்வேர்டு இருக்குது. அந்த பாஸ்வேர்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும். ஐயை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பாஸ்வேர்டு ஷோ ஆயிரும். ஸோ இதுதான் உங்களோட பாஸ்வேர்டு. இங்கே பாஸ்வேர்டை பார்த்துட்டிங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு நீங்கள் எங்கே வேணால் மறுபடியும் போய் லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு சேவ் பண்ண வேணாம் அப்படின்னா கீழே டெலிட்டும் இருக்குது. டெலிட் பண்ணியும் இந்த ரெக்கார்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வெப்சைட்டோட ஹிஸ்ட்ரி வேணுமோ இல்லை பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா செக் பண்ணுற மெத்தடு. இந்த சைட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட் ஆகி இந்த மாதிரி மாறி இருக்குது. இதோட வெப்சைட்டு நான் சொல்லிடுறேன். myaccount.google.com அப்படிங்கிற பேஜ் போனாலும் இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேஜ் லிங்க் வேணாலும் நான் கொடுக்குறேன். சரியா? ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.